கீவேர்ட்ஸை வந்து இன்னொரு விதமாக என்னென்னு சொல்லலாம்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் வந்து கீவேர்டுன்றது முன்னாடியே இன்பில்ட்டாக இருக்க போகிறது. ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும். நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் ஆகணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னும் போது நீங்கள் இஃப், எல்ஸ், ஸ்விட்ச் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கோடை வந்து திரும்ப திரும்ப வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும், லூப் மாதிரி போயிட்டே இருக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் டூ, வைல், ஃபார் இந்த மாதிரியான கீவேர்டில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு, இது எதுக்காகன்னா இது வந்து ரீயூசபிள் கோடு வந்து எழுதுறதுக்காக, சரியா? ரீயூசபிள் கோடு எழுதுறதுக்காக, ப்ராப்பராக வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கோடை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக, அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு இருக்கும். இந்த கிளாஸ்ன்றது எதுக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க, ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க. அது கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வேரியபிள் எனக்கு தேவையில்லை, மெமரியிலேருந்து நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னா டெலீட்ன்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான பர்பஸ் தான் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.